வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜக நாம் தமிழர் கட்சியை விட அதிகப்படியான வாக்குகளை பெற்றுட்டா நான் கட்சியை கலைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீமானவர்கள் வெளிப்படையான ஒரு சவால் விடுத்திருந்தாங்க. அது குறித்து அண்ணாமலைகிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. உண்மையிலே என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா உரிய பதிலை சொல்லலாம். இல்லை நான் சவாலை ஏற்கலை அப்படின்னு சொல்லிட்டு நாகரிகமாக கடந்து போயிருக்கலாம். இல்லை சவாலை ஏற்கிறேன் அப்படின்னு துணிவோடு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி எதையுமே அவர் சொல்லலை. ஆனால் அற்பத்தனமான கீழ்த்தரமான ஒரு கருத்துங்கிறத விட ஒரு என்ன சொல்றது அண்ணாமலையோட அறவேக்காட்டுத்தனத்தை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லலாம். விஜயலட்சுமி பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஒன்ன சொல்றாரு. நாம பதிலுக்கு பதில் இறங்கினோம்னா எவ்வளவோ அண்ணாமலை குறித்து பேச முடியும். ஆனால் நாம அந்த அளவுக்கு இறங்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அதுல அந்த சவாலை இவங்க ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு அண்ணாமலை பேசியிருக்காரு கடந்த காலத்துல. 2024 பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படி இப்படிதான் பேசியிருக்காரு. அவ்வளவு பேசினவர் தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, வெக்கம் இருந்தா, சூடு இருந்தா, சொரணம் இருந்தா, மானம் இருந்தா, வீரம் இருந்தா, ஏதாவது ஒண்ணு இருந்தா அது சரி. இதெல்லாம் அண்ணாமலைக்கு இங்க இருக்க போது இருந்தா ஏன் பாஜக இருக்காரு? அப்படி சவாலை ஏத்துக்க மனம் இல்லாம சம்பந்தமே இல்லாம உன்னை பேசுறாரு. அப்படி பேச நாமளும் கேள்வி எழுப்பலாம்ல. இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம் அவங்க பாஜகலேருந்து வெளியேறி போனாங்க. அவங்க தொடர்ச்சியா பல கேள்விகளை அண்ணாமலை நோக்கி சமூக வலைதள பக்கங்கள்ல வைக்கிறாங்க. அவங்க ஒருமையில பேசுறதுல நமக்கு உடன்பாடு இல்லைனா கூட ஆனா தொடர்ச்சியா பல கேள்விகளை வைக்கிறாங்க. அந்த காயத்ரி ரகுராம் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு? நீங்க உங்க கட்சி எந்த லட்சணத்தை இருக்கு? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் மீது ஆருத்ரா மோசடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோடிக்கணக்காக மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த புகார் வருது. அந்த புகார் குறித்து அண்ணாமலை என்ன சொல்றாரு? வாய் திறந்தாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகள் பொறுக்கிகளை எல்லாம் பாஜகவில் அண்ணாமலை சேர்க்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது குறித்து அண்ணாமலை என்ன சொல்ல போறாரு? சரி, இதெல்லாம் கூட வேண்டாங்க. அண்ணாமலை பாஜகக்குள்ள மாநில தலைவர் பொறுப்புக்கு வந்த பிறகு நடந்த ஒரு சம்பவம், அந்த ராகவனோட அந்த ஆபாச காணொளி வெளிவந்தது. அதுக்கு பின்புலத்திருந்த அண்ணாமலையோட சதி செயல் உட்பட இந்த கலையபுரங்கள். அப்ப இந்த ராகவன் மேல மட்டும் இல்லாம பல நிர்வாகிகள் மேல இதே போல பாலியல் முறையீட்டு புகார் வைக்கப்பட்டுச்சு. அப்ப மலர்கொடிங்கிறவங்க தலைமையில ஒரு விசாரணை குழு அண்ணாமலை அன்னைக்கு ஏற்பாடு பண்ணாரு. அந்த விசாரணை குழு என்னாச்சு? 2 ஆண்டு ஆகுது, குறைஞ்சபட்சம் 2 ஆண்டா இருக்கும். 2 ஆண்டுகளா அந்த மலர்கொடி விசாரணை குழுவோட அறிக்கையை ஏன் நீங்க வெளில வைக்கல? அந்த அறிக்கை அடிப்படையில் எடுத்த நடவடிக்கை என்ன? இது எதுக்காவது அண்ணாமலை கிட்ட பதில் இருக்க? எந்த பதிலும் கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிக்கணும், பாஜக ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்தில் அமரணும், இங்க தாமரை மலருங்கிறது எதுக்காக? பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சு என்ன செய்ய போகுது? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல நாங்க லஞ்சம் உள்ள ஒழிப்போம் அப்படின்னா, லஞ்சம் உள்ள ஒழிப்போம்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு மாநிலத்துல லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, வெளிப்படை தன்மையோடு கூடிய நேர்மையான நிர்வாகம் இருக்கா? நாங்க இல்லைங்க, நாங்க சாராயத்தை ஒழிப்போம், மதுவிலக்கை கொண்டு வருவோம்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, குஜராத்தை சொல்லக்கூடாது ஏன்னா குஜராத் காந்தி பிறந்த தேசம், அதனால மதுவிலக்கு அமல்ல இருக்கு. அந்த குஜராத்தை தவிர்த்துட்டு இந்தியாவில் பாஜக ஆளக்கூடிய எந்த மாநிலத்துல மதுவிலக்கு இருக்கு? எங்கேயுமே வேண்டாங்க. பக்கத்துல பாண்டிச்சேரியில பாஜகவோட கூட்டணி ஆட்சி. பாண்டிச்சேரியை புதுச்சேரின்னு சொல்லுவாங்க. அது புதுச்சேரியா இல்ல மதுச்சேரியாங்கிற அளவுக்கு அங்க சாராயம் அப்படி கரைபுரண்டு ஓடுது. அங்க மதுவிலக்குன்னு இந்த அண்ணாமலை வாய் திறந்து பேசுவாரா? இல்ல பாஜக ஆண்டா அங்க நிர்வாகம் சிறப்பா இருக்கும், அங்க சட்ட ஒழுங்கு சிக்கல் இருக்காதுன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சட்ட ஒழுங்கு சிக்கல் இல்லையா? மணிப்பூர் மாநிலத்துல பாஜக தான் ஆண்டுச்சு. அங்க எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை கலவரங்கள் இப்படி எல்லாம் நடக்கலையா? குஜராத்ல நரேந்திர மோடி ஆள்றப்பதான் 2002 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க. மிகப்பெரிய மதவெறி வன்முறை நிகழ்த்தப்பட்டுச்சு. அவ எதை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு தார்மீகம் இருக்கு, தகுதி இருக்கு, என்ன தகுதி இருக்கு? ஆனா அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியல்ல அவரு பெரிய தலைவர் போல, அவரு பெரிய ஆள் போல வாய்ச்சவடம் தான் பேசுறது. இதுல குறிப்பா கவனிச்சு பார்த்தா தெரியும், ஏப்ரல் 19 வாக்குப்பதிவுக்கு பின்பாக அண்ணாமலையோட அந்த பேச்சோட சுருதி குறைஞ்சிச்சு. பழைய பாணியிலையும் பழைய துணிலையும் பேசல. ஏன் பேசல அப்படின்னா அண்ணாமலைக்கு கலை யதார்த்தம் புரிந்து விட்டது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? இந்த ஊடகங்களோட தயவுல பாஜக தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு வாக்களிப்பு பெறும், இல்ல 22 விழுக்காடு வாக்களிப்பு பெறும்.
இல்லைங்க 32 விழுக்காடு வாக்குகளை பெறும், இல்லை 40 இடங்களையும் பாஜக தான் வெற்றி பெறும். இப்படி ஊடகங்களோட தயவோட ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சாங்க, நரேட்டிவை வந்து செட் பண்ணாங்க. அதுல வந்து குறைந்தபட்சங்க பாஜக வந்து 5 இடத்துல வெற்றி பெறும்னாங்க. சரி 5 இடம் சொல்றீங்க, எந்த இடம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா யாருமே பதில் சொல்லல. இது அண்மையில வந்து கலாட்டாவோட விவாதத்துல வந்து கஸ்தூரி கூட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு 5-6 இடத்துல பாஜக வெற்றி பெறும் அப்படின்னாங்க. எந்த இடம் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறதுக்கு நான் விவாதம் முடிஞ்சு சொல்றேன்னாங்க. ஏன்னா சொல்லவே முடியாது, அப்படி எந்த இடமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டின் பாஜகவின் முகமாக அடையாளப்படுத்தப்படுகிற அண்ணாமலை கூட தோத்து போக போறாரு, மண்ணை கவ போறாருங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். முதல்ல என்ன சொன்னாங்க, கொங்கு பகுதியில் வந்து அண்ணாமலைக்கு பெரிய செல்வாக்கு இருக்குங்க. கோயம்புத்தூர்ல யாரை கேட்டாலும் அண்ணாமலை அண்ணாமலைங்கிறாங்க. அண்ணாமலைலாம் ரொம்ப அலட்சியமா அசால்ட்டா வந்து வெற்றி பெற்றுவாரு அப்படின்னாங்க. ஆனா கள யதார்த்தம் அதுவாக இல்லை. அண்ணாமலை மண்ணை கவ போகிறார். அது அண்ணாமலைக்கே தெரிஞ்சுதான் ஒரு நேக்கா வந்து ஒரு யுக்தியை பின்பற்றினார். அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சு 2 நாள் வரைக்கும் எவ்வளவு விழுக்காடு வாக்கு பதிவாயிருக்குன்னு துல்லியமா வந்து தேர்தல் ஆணையத்தால சொல்ல முடியல. 2 தடவை 3 தடவை மாத்தி மாத்தி சொன்னாங்க, இவ்வளவு விழுக்காடு அவ்வளவு விழுக்காடு மாத்தி மாத்தி சொன்னாங்க. அப்படி துல்லியமாக தேர்தல் ஆணையத்தால சொல்ல முடியல வாக்குப்பதிவை. ஆனா அண்ணாமலை வந்து வாக்குப்பதிவு தொடங்கிய ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல 1 லட்சம் வாக்காளர்களை வந்து தூக்கிட்டாங்க. வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர்களை காணும்னு வடிவேலு கிணத்த காணுங்கிற நகைச்சுவை போல அவர் கிளம்பிட்டார். எதுக்குன்னா நாளைக்கு தோக்க போறப்ப வந்து தோத்துட்டாருன்னு கேட்க கூடாது இல்ல, அப்ப ரெடிமேடா காரணத்தை தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு காரணம் தான் 1 லட்சம் வாக்காளர்களை காணும் அப்படிங்கிற ஒரு காரணம். அதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூர்ல ஒரு 50 பேர் 100 பேர் நிக்கிட்டு போராட்டம் பண்றாங்க. பாரத் மாதாகி ஜே அப்படின்னு முழக்கத்தை போட்டுட்டு, நான் இங்க இருக்கேன், என் ஓட்டு எங்க இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கை பதாகை ஏந்தி நிற்கிறார். கையை பார்த்தா அந்த கை விரல்ல பார்த்தா மை இருக்கு, வாக்கு போட்ட மை. அப்படி எல்லாரோட கையையும் போய் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. காமிச்சா எல்லாரும் கை விரல்லையும் மை இருக்கு. கேட்டா அதுக்கு ஒரு உருட்டு. அதாவதுங்க ஓட்டு போட்டவங்க தான் அவங்க, ஓட்டு பறி கொடுத்தவங்களுக்காக ஓட்டு போட்டவங்க போராட்டம் பண்றாங்க, பண்ணக்கூடாதா அப்படின்னு. என்னடா உலகமாக உருட்டா இருக்கு. 1 லட்சம் வாக்காளரோட வாக்கை காணும்னா 1 லட்சம் பேர்ல ஒரு 1000 பேர் கூட வரமாட்டேன். அப்ப என்ன போய் அது மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா பூத் ஏஜென்ட்டை கூப்பிட்டு அவங்களோட கலந்து ஆலோசனை செஞ்சு யார் பேரை நீக்கலாம் சேர்க்கிறங்கிற விவரத்தை எல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்தி தான் அதெல்லாம் செய்வோம். அப்படிலாம் யாரையும் நீக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த குட்டும் வெளிப்பட்டுருச்சு. என்ன கூத்துனா மோடியவே அண்ணாமலை ஏமாத்திருக்காரு. என்ன ஏமாத்திருக்காருன்னா, தமிழ்நாட்டில் 20 இடங்களையாவது நாங்கள் பெற்றுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகுதான் முதல்ல நான் கோயம்புத்தூர்ல போட்டி போட மாட்டேன். ஏன் போட்டி போட மாட்டேன்னா எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் ரொம்ப பிஸி அப்படின்னாரு. ஆனா அண்ணாமலை அதுக்கு மாதிரி கோயம்புத்தூர்ல போட்டி போட்டார். ஏன் போட்டார்னா, அதான் 27 இடம் வருங்கிறியே நீயும் போட்டி போடுன்னு டெல்லி பாஜக தலைமை தள்ளி விட்டுச்சு. அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக இருந்தாங்க 2 மாநிலத்துக்கு, அவங்க ராஜா பண்ணிட்டு அவங்களையும் நிற்க வச்சாங்க. இவங்க மோடியை எப்படி ஏமாத்தாங்கிறதுக்கு சான்று. மோடி வந்து தேர்தல் சமயம் நினைக்கிறேன் ஒரு பதிவு போட்டிருந்தார் ட்விட்டர்ல. நான் ஒரு இளைஞனை கண்டேன், அந்த இளைஞன் வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, நான் என் குழந்தைய கூட பார்க்க போகாம உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு இந்த இளைஞர் சொன்னாரு. இது போன்ற இளைஞர்களால் தான் பாஜக வந்து வளருது அப்படின்னு மோடி வந்து சிலாகித்து ஒரு பதிவை போட்டிருந்தார். ஆனா கடைசியா பார்த்தா தெரியுது அந்த இளைஞருக்கு குழந்தையே பிறக்கலையாம், மோடிக்கே விபதி அடிச்சிருக்காரு. அப்ப என்ன கதைன்னா, நம்ம அண்ணன் கருநாகராஜன் இருக்காங்கல்ல, அண்ணன் கருநாகராஜன்கிட்ட போய் 50,000 ரூபா 1 லட்ச ரூபா காசை கொடுத்தா யாரை வேணாலும் மோடியை வகை கூட்டு போடுவாராம். அப்ப மோடியவே ஏமாத்திருக்காங்க. அப்பனா எப்படிப்பட்ட கட்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த கட்சி வந்து ஊடக கட்டமைப்பு செஞ்சாங்க, நாங்க வெற்றி பெறுவோம் அப்படி இப்படின்னு. இந்த 15 நாள் 20 நாளா சத்தத்தை காணும். இந்த பக்கம் வந்து அண்ணாமலை வாக்காளர் பட்டியல இருந்து 1 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னு காரணம் சொன்னா, அந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் ஆமா உண்மைதான் ஏன் பகுதியிலே நீக்கிட்டாங்க, இங்கேயும் ஒன்றும் சரியா வேலை செய்யல, அப்ப தேர்தல் ஆணையம் ஒழுங்கா இங்கே இந்த நிர்வாகம் பண்ணல, அப்ப இங்க மறு வாக்குப்பதிவு நடத்தணும் அவரு. அந்த பக்கம் வினோத் வி செல்வம் அவரும். அப்ப ஆளுக்கு ஒரே பல்லவியை சுதி மாறாம பாடுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக மண்ணை கவ போடுறது தெரியும். தமிழ்நாட்டில் பாஜக வளருதா? எங்க வளருது? 2014 பெரிய கூட்டணியே பாஜக அமைச்சிச்சு. அன்னைக்கு விஜயகாந்த், வைகோ, அன்புமணி ராமதாஸ், அப்புறம் வந்து பார்வேந்தர், கொங்கு ஈஸ்வரன் பெரிய கூட்டணி. அன்னைக்கு விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவர்.
2016 வரைக்கும் விஜயகாந்துக்கு பெரிய டிமாண்ட் இருந்துச்சு, தேவை இருந்துச்சு. 2016 கருணாநிதி பழம் நழுவி பாலி விடுன்னு சொல்லிட்டு கருணாநிதியை கூட்டணி கூப்பிட்டார். அந்த விஜயகாந்த் தலைமையில 2014 பாஜக பெரிய கூட்டணி அமைச்சாங்க. அப்படி கூட்டணி அமைக்கிற காலகட்டத்தில் மோடி குறித்து நாட்டு மக்களுக்கு தெரியாது, குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. அப்ப குஜராத் மாடல், குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் சொல்லி வாக்குற சமயத்துல தமிழ்நாட்டில் மோடி குறித்தான எதிர்மறையான பெரிய பிம்பம் இல்லை. ஏன்னா மோடி குறித்து தெரியாதுங்கிறதுனால ஆன்டி இன்கம் இல்லை. அப்ப அந்த சமயத்துல மோடி குறித்தான, பாஜக குறித்தான எதிர்மறை பிம்பம் இல்லாத அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு இந்த 5 கட்சி கூட்டணி போட்ட அந்த சமயத்துல அதிகபட்சமாக பாஜக வாங்கிய வாக்கு 18.5 தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக மேல எல்லாரும் கொலவெறியில இருக்காங்க. பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டு மக்களோட பொது மனோட்டமாக மாறி இருக்கிறது. 2021 நான் பல இடங்களில் பதிவு பண்ணிட்டேன். 2021 அதிமுக கூட்டணியில் அங்க வைத்த போதும் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போட்டு வாக்க பயந்துகிட்டு எம்ஜிஆர் படத்தை, ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கட்டாங்க. ஏன்னா மோடி படத்தை போட்டு போனா விழுற ஓட்டு கூட விழாப்படுமோங்கிற பயம் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்களுக்கு இருந்துச்சு. இவங்க நாங்க வளர்றோம், தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போறோம், தாமரை தமிழ்நாட்டில் மலர போகுதுன்னு சொன்னாலும் கடைசி வரைக்கும் பாஜக அதிமுக கிட்ட தொங்குன்னு தொங்கி இருந்துச்சு கடைசி வரைக்கும். அதுல ஒரு கட்டத்துல பாஜக தலைமை என்ன சொல்றாங்க, அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, பெரிய ராஜதந்திரி என்று விழிக்கப்படக்கூடிய அமித்ஷா பாஜகவுக்காக கூட்டணி கதவுகளை திறந்திருக்கிறது அப்படின்னு அவர். இந்த பக்கம் அண்ணாமலை கதவு மட்டும் இல்லைங்க, நான் ஜன்னல் கூட தந்து வச்சிருக்கேன் இவர். இப்படி அதிமுக கிட்ட கடைசி வரைக்கும் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதிமுக கழட்டி விட்டுச்சு பாரதிய ஜனதாவை. கடைசியில் டெல்லி பாஜக தலைமை இந்த அண்ணாமலையை கூட நாங்கள் விரட்டி விட்டுறோம், தயவு செஞ்சு கூட்டணிக்கு வான்னு பேசி பார்த்தாங்க. நான் கூட்டணிக்கு வந்தான்னா நான் பெரிய அடி வாங்குவேன் இந்த தேர்தலில், பெரிய அளவில் எனக்கு பின்னாடி வரப்படும் சொல்லிட்டு கடைசி வரையும் அதிமுக மறுத்துருச்சு. அப்படி அதிமுக தொங்குன்னு தொங்குனாங்க. கடைசியில் கதைக்கு ஆகல. அந்த பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் பாஜகங்கிறது செல்லா காசு. நீங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் பாஜக பெரிய அளவில் உருவகப்படுத்தி இங்க சண்டையே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முடிகிறாங்க. மற்றபடி இங்க பாஜகவுக்கும் ஒரு கர்மாந்திரம் கிடையாது. அது நம்ம சொல்ல போனா சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணாமலையோட லட்சணத்தை 20,000 புத்தகத்தை படிச்சுன்னா 20,000 புத்தகத்தை யார் அண்ணாமலை. ஆனா அவர் சொல்றாரு, மகாராஷ்டிராவை சேர்ந்த மராத்திய சிவாஜி, சத்ரபதி சிவாஜி 1967 எப்ப 1967 மராத்திய சிவாஜி, சத்ரபதி சிவாஜி சென்னைக்கு வந்தாராம். இதை போல உலக மகா உருட்டுங்காது உண்டா? மராத்திய சிவாஜி வாழ்ந்தது 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சிவாஜி எப்படி 19ஆம் நூற்றாண்டுல வர முடியும்? டைம் டிராவலர் மிஷின்ல ஏறி வந்தார? இந்த உருட்டையும் அண்ணாமலை சொல்றாரு. அது கைதட்டவும் பாஜகவை சேர்ந்த பெருமக்கள். இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு அங்கே பெரிய கலைபுரம் அடிக்குது. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டி போடுறத வானசிவாசம் விரும்பல. ஏன்னா கோயம்புத்தூர் பாஜகவின் முகமாக அண்ணாமலை அறியப்படக்கூடாது, தான் அறியப்படணும்னு அவங்களுக்கு எண்ணம். இந்த பக்கம் நயினா நாகேந்திரன் தன்னை விட வாக்கள் பெற்றுவாரோன்னு அண்ணாமலை ஆளை விட்டு, அமர் பிரசாத் ரெட்டி போன்ற ஆட்களை விட்டு எங்க பணம் வச்சிருக்காருன்னு அவர் தான் காட்டி கொடுத்துட்டார். இப்படி வானசிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் நயினா நாகேந்திரனுக்குன்னு பெரிய பூசல். இதை கடந்து டெல்லி கொடுத்த காசை ஒழுங்கா செலவு பண்ணல, பூத் ஏஜென்ட்டுக்கு கொடுக்கல, அதுல ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அங்க உட்பூசல், அது தனி. இப்படிதான் பாஜக நாரி கொண்டிருக்கிறது. ஆனா அவர் வெக்கம் இல்லாமல் சொல்றாரு, பாஜக பெரிய கட்சிங்க, பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் தாமரை மலர் போகுதுன்னு இன்னமும் அள்ளி அளந்து விட்டுட்டு இருக்காரு. இந்த கூத்தை எங்க போய் சொல்றது? நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விடுது. இன்னும் இயற்கையான வளர்ச்சி நாம் தமிழர் கட்சி தான் பெறுது. பிரசாந்த் கிஷோர் போல 350 கோடியை கொடுத்து நம்ம அந்த கார்பரேட் அரசியல் பண்றவங்கள இறக்கல. நாம விளம்பரம் செய்யல, பெரிய அளவில் விளம்பரம் செய்யல, காசு கொடுக்கல, மக்களுக்கு வாக்கு காசு கொடுக்கல. இயல்பான வளர்ச்சி 2010 தொடங்கப்பட்டு 2016 முதல் முறையாக போட்டிட்டு 16, 19, 21, 24 4 பொது தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்னு எல்லா தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டிட்டு வளர்ச்சியை பெற்று 7 விழுக்காடு வாக்கு நாளைக்கு அதை விட பன்மடங்காக உயரப்போகுது ஜூன் 4. அப்படி தனித்துவமான வளர்ச்சியை பெற்று நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கு. இந்த நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காடு உயருது, வளர்ந்து கொண்டே இருக்கிறப்ப திமுக அதிமுகவை பிடிக்காதவங்கலாம் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போறாங்கிறப்ப அந்த வாக்கை மடைமாற்றம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? விவசாய சின்னத்தை பறிச்சிரு. அப்புறம் என்ன பண்ணலாம்? என்ஐஏங்கிற அந்த தேசிய புலனாய்வு முகாமை ஏவி விட்டு கட்சி மேல ஒரு ஒரு பயங்கரவாத முத்திரை குத்து.
இப்படி எல்லா வேலையும் எல்லா சில்லறத்தனமான வேலையை பூரா பார்த்தது அண்ணாமலை. ஆனா களத்துல வந்து சின்னம் பறிப்புங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு விழுக்காடு கூட பின்னடைவாக இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி நான் ஓட்டு போட போற முடிவு பண்ணிட்டு அதுக்கு சின்னமாக எது இருந்தாலும் நான் ஓட்டு போடுவேன்னு மக்கள் தேடி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா அதற்கான பயனை வந்து ஜூன் 4 அன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மக்கள்கிட்ட வந்து ஏகோபித்த அளவில் வந்து பெரும் மதிப்பையும் பெரிய செல்வாக்கையும் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் பாஜக ஒண்ணுமே இல்லை. ஊடகங்கள் வந்து ஊதி பெருக்குவதாலும் இந்த கூட்டணி கட்சியோட தயவாலும் கொஞ்சம் சில்லறை வாக்களை பெறலாமே ஒழிய தமிழ்நாட்டில் 20 இடங்கள்ல 19 இடங்கள்ல ஒரு இடம் கூட பாஜகவுக்கு தேராது. நாங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றோம்ல, நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற போகுது, நாம் தமிழர் கட்சி வந்து அதிகாரத்தை நோக்கி நகர போகுது அப்படின்னு பேசுறோம். அண்ணன் சீமானவர்கள் வந்து வெளிப்படையாக சவால் விடுத்தாங்க, என்னை விட பாஜக வந்து வாக்கு விழுக்காட்டுல வந்து உயர்ந்துட்டா நான் கட்சியை கலைச்சிடுறேன்னு. அண்ணாமலை கட்சியை கலைக்க முடியாது. ஏன்னா வந்து அவர் கட்சிக்கு வந்து அவர் தலைவர் இல்லை, அவர் இடைக்காலம் தான். இன்னும் ஒரு மிஞ்சி போனால் 2 ஆண்டு வரைக்கும் இருக்கலாம், 2026 வரைக்கும் இருப்பார் மிஞ்சி போனா அண்ணாமலை. அதுக்கு பிறகு மாநில தலைவர் பொறுப்பை விட்டு அவர் இறக்கப்படுவார். இறக்கப்பட்டா தமிழ்நாட்டு ஊடகங்கள் கண்டுகொள்ளாது. அவர் பேசுவது, அவர் ட்வீட் போடுவதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து செய்தியாகவே மாறாது. ஒரு அரசியல் அனாதையாக மாறி போவார். அப்படி வந்து அண்ணாமலை வந்து கட்சியை கலைக்க வேண்டாம். நான் வந்து வெற்றி பெறலைன்னா, நான் இந்த சவாலை நான் ஏற்றுக்கிறேன், அந்த சவாலை நான் தோத்துட்டேன்னா நான் மாநில தலைவர் பொறுப்பை விட்டு நான் விலகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. நீங்க வீராதி வீரராச்சே, கொம்பாதி கொம்பராச்சே, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்ப திடீர்னு பார்த்தா ஜெயலலிதா வந்து இந்துத்துவ தலைவர் அப்படின்னு உருட்டு. சிவசேனா கட்சியை வச்சிருந்த உத்தவ் தாக்கரே இந்துத்துவ தலைவர் தான், இந்துத்துவ ரத்தத்துல ஊறி கிடக்குனாரு. அவரே ஒண்ணுமில்லாம நட்டாத்துல கொண்டாந்து விட்டுருச்சு பாஜக. ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர்னு சொல்லி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு அண்ணாமலை வந்து அது ஒரு டெக்னிக்கு. என்ன டெக்னிக்கு? நீங்க எல்லாம் ஒரிசா தமிழரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க, பாண்டியனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. அமித்ஷா வந்து ஒரு ஒரிசாவை வந்து ஒரு தமிழர் ஆளலாமான்னு கேட்டதை வச்சு நீங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களை எல்லாம் எப்படி நான் டைவெர்ட் பண்ண பாத்தீங்களா அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இந்த அண்ணாமலை தான் நாம் தமிழர் கட்சி நோக்கி சவால் விடுறாரு. அண்ணாமலை போன்ற எத்தனையோ பேர் நாம் தமிழர் கட்சி பார்த்துருச்சு. மத்தியில வந்து காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தில் திமுக ஆட்சி. காங்கிரஸின் திமுக எதிர்த்து அண்ணன் சீமானவர்கள் களம் கண்டு காங்கிரஸின் திமுகவின் தமிழ்நாட்டில் பெரிய அடி கொடுத்து தமிழ்நாட்டில் கீழே விட வச்சாங்க அண்ணன் சீமானவர்கள். அண்ணாமலை தான் தூசி, ஒரு கால் தூசி கூட ஈடு கிடையாது. ஆனா அவர் வந்து நாம் தமிழர் கட்சி நோக்கி 2024 பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படின்னாரு. 2026க்கு முன்பாகவே கூட அண்ணாமலை கதை முடிஞ்சு போகும். ஏன்னா மறுபடியும் நான் வந்து பாஜகவோட சேர தயார், இந்த அண்ணாமலை மட்டும் விரட்டி விட்டுரு அப்படின்னு அமித்ஷா கிட்ட எடப்பாடி சொன்னார்னா அண்ணாமலை எப்போது வேண்டுமானாலும் தூக்கி எறியப்படுவார். இதுதான் யதார்த்த கள சூழல். இது எதுவுமே புரியாம பெரிய ஆட்டம் ஆடிட்டு இருக்குது. இதுல இதை போல பல பேர் ஆடி இருக்காங்க. ஆடினவங்களாம் எங்க இருக்காங்கன்னு அண்ணாமலை வந்து அவரோட முன்னணி நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல, மூத்த நிர்வாகிகள், அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி பெருசாலாம் நம்ம அண்ணாமலைக்கு பதில் சொல்ல தேவையில்லை. வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் அண்ணாமலைக்கு ஒரு செருப்படியாக இருக்கும், கட்டாயம் செருப்படியாக இருக்கும். அதை உணர்ந்துதான் சவாலை ஏற்றுக்காம அவர் ஏதோ பேசி மழுப்பி பூசி மொழிகிட்டு போயிருக்காரு. அதனால நம்ம நிறைவா நம்ம ஒன்னே ஒன்று தான் சொல்றோம். என்னன்னா, நீங்க கர்நாடகத்தில் வந்து சிங்கம் சொல்லிட்டு பீலாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கர்நாடக சிங்கம் பீலாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்க வந்து ஆடுதான், அதுவும் பழி ஆடு. என்னைக்கு கோயிலுக்கு பூஜை போட்டு பழிபடம் போறோம்னு தெரியல.